வெல்கம் டு சதீஷ் ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனல். இந்த சேனலில் இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோன்னா ஃபோட்டோ எடிட்ஸ் அண்டு ட்ரோன் ரிலேட்டட் ஷார்ட்ஸ் அண்ட் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூஸ் பார்த்துருக்கோம். அண்டு இதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஒரு ட்ராவல் vlog போடலான்னு இருக்கேன். ரீசெண்டாக சதுரகிரி ஹில்லுக்கு போயிட்டு வந்தேன். அதை பற்றி ட்ராவல் vlog வந்து நான் இதில் போட்டிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திடீர்னு லாஸ்ட் வீக் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து போட்ட பிளான் இது வந்து ப்ரீ பிளான் கிடையாது. ஜஸ்ட்டு நெக்ஸ்ட் டே பௌர்ணமி அப்படின்ற போது திடீர்னு வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து பிளான் பண்ணாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பேர் வந்து அந்த சைட்லேருந்து அப்படியே ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி இருந்தாங்க. நானும் இன்னொருத்தரும் வந்து சென்னையிலேருந்து விழுப்புரம் போயிட்டு விழுப்புரத்துலேருந்து ஒரு ஃப்ரெண்டோட காரில் போகிற மாதிரி பிளானு. ஸோ எங்கள் பிளான் எப்படி இருந்ததுன்னா, ஒன்றா கேதர் பண்ணிவிட்டு ஏர்லி மார்னிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், ஹில்லுக்கு ஏறலாம், போயிட்டு அன்றைக்கி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ரிட்டர்ன் வந்துடலாம் அப்படின்னு தான் பிளானு. பட் நடந்தது என்னன்றது நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். அப்படியே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் நிறைய வீடியோஸ் போடலான்னு இருக்கேன். தேங்க்யூ. எங்களோட ஆக்சுவல் பிளான் பார்த்தீங்கன்னா, இது டோட்டலாக விழுப்புரத்துலேருந்து சதுரகிரி வந்து 360 கிலோமீட்டர்ஸ் காமிச்சிது மேப்பில். ஸோ 6 ஹவர்ஸ் நம்ம ட்ரைவ் பண்ணால் ஏர்லி மார்னிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். பட் மிட் நைட்டில் எங்கள் கார் வந்து திடீர்னு பிரேக் டவுன் ஆச்சு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஃபஸ்ட்டு ஏன் வந்து கார் நின்றுச்சு அப்படின்னு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏசி கட் ஆச்சு, அப்புறம் வந்து எலக்ட்ரிக் கட் ஆச்சு, லைட்ஸ் சுத்தமாக எரியல, அப்புறம் ரொம்ப ஸ்லோ டவுன் ஆகிட்டு அப்படியே டோட்டலாக நின்றுடுச்சு. சரின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க அந்த ரோட் சேஃப்டி கால் பண்ணி கேட்டோம். அவங்க வந்து ஃபஸ்ட்டு பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, கார் சும்மா ஹீட் ஆகிருக்கு, நீங்கள் ஒரு 1 ஹவர் கழித்து ஜஸ்ட்டு ஒரு நார்மல் பெல்ட்டே கட் ஆகிருக்கு, நீங்கள் இதை பெல்ட்டு சேஞ்ச் பண்ணாட்டி என்ன ஆகும்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மறுபடியும் ஓவர் ஹீட் ஆகி இன்ஜின் வந்து ஸ்டாப் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்கள் பேட்டரியில் இருக்க பவர் வரைக்கும் அது ஓடும், மறுபடியும் நின்றுடும். ஸோ இது வந்து ஒரு டெம்பரரி சொல்யூஷன் மாதிரி இருக்கும், நீங்கள் வந்து கண்டிப்பாக பெல்ட்டு தான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அந்த டைம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு கிட்டத்தட்ட மிட் நைட் ஒரு 11:30 12 கிராஸ் பண்ணிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணுறது, ஜஸ்ட்டு காரை ஓரமாக நிறுத்தி கஸ்டமர் கேரு கூகுளில் பார்த்துட்டு ஒன்றா ட்ரை பண்ணுறோம். எங்கேயுமே யாருமே பிடிக்க முடியல, பிகாஸ் இட்ஸ் சாட்டர்டே நைட்டு. அப்புறம் எப்படியோ ஒருத்தர் வந்து திருச்சியில் ஃபைசல்னு ஒருத்தர் வந்து பிடிச்சோம். அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் மார்னிங் வாங்க, மார்னிங் வந்தீங்கன்னா நான் எப்படியாவது அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்ட்டார். நாங்கள் அதனால் என்ன பண்ணோம், வெயிட் பண்ணோம். ஒரு 3 o'clock 3:30 வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு ஒரு வெஹிக்கிளுக்கு கால் பண்ணி அவங்கள வந்து கூப்பிட்டு போக சொல்லி, அப்புறமா வந்து அந்த மெக்கானிக் கிட்ட கூப்பிட்டு போயிட்டு ரெடி பண்ணி கிளம்புறதுக்கு எங்களுக்கு 10:30 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்பினோம். நாங்கள் பழைய ஸ்பீடுக்கு போக முடியலனாலும் ஓரளவுக்கு ஸ்பீடாக வண்டியை எடுத்தோம். அண்டு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆன் தி வேலே திருச்சியை தாண்டி ஹைவேஸில் ஒரு நல்ல ஹோட்டல் வந்து எங்களுக்கு வந்து கிடச்சிது. ஃபுட்டுலாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்களும் இந்த ஹைவேயில் போகும்போது இந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுங்க, ரொம்ப அருமையாக இருந்தது. இங்கே ஃபுட்டெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் நாங்கள் கன்டினியூ பண்ணோம். கூகுள் மேப்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட அது ஏரியா பக்கத்தில் வரைக்கும் தான் காமிக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் லோக்கல் பீப்புள்ஸோட ஹெல்ப்போட மட்டும்தான் அந்த எக்ஸாக்ட் ஸ்பாட்டுக்கு போக முடியும். ஏன்னா அங்கே கூகுள் மேப் வந்து சுத்தமாக ஒர்க் ஆகலை. ஸோ அங்கே லோக்கல் பீப்புள்ஸ் கிட்ட கேட்டு போனீங்கன்னா கடைசி ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ரீச் ஆகிற பிளேஸ் முன்னாடியிலேருந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது அந்த வில்லேஜ். 2 பக்கமும் டோட்டலாக ட்ரீஸு, ரொம்ப ப்ளசண்ட்டான ஒரு ஏரியாவாக இருந்தது. அதை உங்களுக்கு இப்போ இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன். ஃபைனலாக நாங்கள் வந்து இந்த டெஸ்டினேஷன் ரீச் பண்ணிட்டோம். அப்புறமா நாங்கள் போய் சதுரகிரியோட பார்க்கிங் கிட்ட போகும்போது டைம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 o'clock 1:30 ஆகிடுச்சு. பார்க்கிங் டிக்கெட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பைக்குக்கு வந்து 20 அண்டு 4 வீலருக்கு வந்து 50 rupees வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்க் பண்ணிவிட்டு நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் நடக்கிற மாதிரி தான் இருக்குது. நாங்கள் தெரியாமல் இங்கே பண்ணிட்டோம். கொஞ்சம் நியர்பையே வந்து இப்போ இன்னொரு ப்ரைவேட் பார்க்கிங் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் போனீங்கன்னா அங்கே யூஸ் பண்ணிக்கோங்க. அண்டு லோக்கல் பிளேஸ்லேருந்து டவுன் பஸ் கூட வருது, மினி பஸ்ஸஸ் மாதிரி கூட வருது. அது மாதிரி போகிறவங்களும் அப்படி போய்க்கலாம்.
உள்ளே என்ட்ரு ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பேசிக்கான ஒரு ப்ரைஸ் தான் டிக்கெட் ரேட் வச்சுருக்காங்க, ₹5 per person. அது பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா இப்போது ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த கான்க்ரீட் மாதிரி போட்டிருக்காங்க. டோட்டல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 9 to 10 kilometers வரும் ஹில்லில் நடக்கிறதுக்கு. நீங்கள் அதில் ஃபஸ்ட்டு ஒரு 1 kilometerக்கு இந்த கான்க்ரீட் மட்டுமே போட்டிருக்காங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. உள்ளே நுழையும் போது ரொம்ப ஒரு பார்க் மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஒரு 1 kilometerக்கு நீங்கள் ஜாலியாக நடந்துடலாம். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கொஞ்சமாக அந்த ரூட் வந்து ஹார்ட் ஆகிட்டே இருக்கும். என்ட்ரன்ஸ் கவுண்டர்லேயே மோஸ்ட்லி சொல்லிவிடுவாங்க கேமரா அலௌடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இருந்தாலும் vlog எடுக்கிறதுக்காக கொண்டு போகலாம். என்னோடய அட்வைஸ் என்னென்னா, ஒரு ஆக்ஷன் கேமரா மாதிரியோ இல்லை மொபைல்லையோ எடுங்க. இதுக்காக நீங்கள் ஒரு DSLR அண்ட் வெயிட் லென்ஸ்லாம் கொண்டு போகாதீங்க. ஏன்னா உள்ளே நீங்கள் ஏறும்போது எவ்வளோ வெயிட் நீங்கள் ரெடியூஸ் பண்ணி பேக் கொண்டு போகிறீங்களோ அது நல்லது. நான் 2 தடவை போயிட்டு வந்ததுனால சொல்கிறேன். ஏன்னா ரொம்ப ஸ்லோப்பாக ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கும். நீங்கள் ஏறதே பார்த்திங்கன்னா சில நேரம் வந்து ஒரு லேடர் போட்டு ஏறுற மாதிரி அந்த அளவுக்கு ஹைட்லலாம் வந்து ஏற வேண்டியிருக்கும். பேலன்ஸ் பண்ணி ஏறணும். அப்படி நீங்கள் ஏதாவது வெயிட்டானது மாட்டிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களை கீழே வந்து அது வந்து புல் பண்ணும். அண்டு இன்னொன்று, அங்கே நீங்கள் வந்து கேமரா யூஸ் பண்ணி எடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு டைமும் இருக்காது. அதனால் சொல்கிறேன், ஆக்ஷன் கேமரா ஆர் மொபைல் இஸ் பெட்டர், அட்வைசபிள். ஃபஸ்ட்டு கொஞ்சம் தூரம் கான்க்ரீட்டில் நடந்தப்புறம் வர ஃபஸ்ட்டு ஸ்பாட் இது தான். இந்த இடத்துல ஒரு பெரிய பாறை மாதிரி ஒரு என்ட்ராகும். இந்த பாறைக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஊற்று ஒன்று இருக்குது, சின்னதாக ஒரு பாண்டு மாதிரி. இங்கே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நிறைய பேர் கிளம்புறாங்க. தண்ணி வந்து ரொம்ப கிளியராக சில்டாக வரும். இதை தாண்டி நம்ம ஏறுறதுக்கு இதுக்கப்புறம் கொஞ்சமாக அந்த ஈஸி வே வந்து குறைஞ்சிட்டு கொஞ்சமாக ஹார்ட் ஆகிட்டே போகும். சதுரகிரி பற்றி நீ சொல்லணுன்னா, அது வந்து ஆக்சுவலி 7 kilometer ட்ரையல் அண்ட் கிளைம் டு ஹில் டாப்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு 9 to 10 kilometers வருதுன்னு சொல்கிறாங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 1 to 2 kilometers லாஸ்ட்டு ஒரு 1/2 kilometer மட்டும்தான் உங்களுக்கு கான்க்ரீட் அண்ட் ஸ்டெப்ஸ் இருக்கும். பேலன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பியூரான ஒரிஜினல் ஃபாரஸ்ட் ராக்ஸ் இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த ஹோல்ட் பண்ணுறது கூட சில இடத்துல எதுவுமே இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ராக்கை தாண்டி நம்ம வந்திருக்கோம். இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாங்கனி ஓடைன்னு சொல்லிட்டு இந்த இடம். இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு பாண்டு மாதிரி ரன்னிங் வாட்டர் தான். அதனால தான் வந்து இங்கே வந்து ஒரு ரோப் கட்டிருக்காங்க ஒரு பேலன்ஸ்க்காக. ஏன்னா சில நேரம் பார்த்திங்கன்னா இங்கே தண்ணி கொஞ்சம் ஓவர்ஃப்ளோவாக வருன்றாங்க. நைட் டைம்ஸில் இந்த இடத்துல வந்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால தான் வந்து ரோப் கட்டியிருக்காங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இவர் உட்காந்துருக்காரு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்க அந்த ராக் மேலே ஏறியும் போயிடுவாங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப வழுக்கும் அப்படின்றதுனால நைட் டைம்ஸில். இது வந்து இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது வாட்டர். ஸோ நான் இப்போ இதுலேயே நான் நடந்து போயிடுறேன். பட் இதே நான் வந்து ஈவினிங்லேயோ நைட்லேயோ வரும்போது இந்த வாட்டர் லெவல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த ரோப் வந்து சேஃப்டிக்காக கட்டியிருக்காங்க. அண்டு இது எங்கெங்கே என்னென்னைக்குனா பாப்புலர் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி, அமாவாசை, பிரதோஷம், பங்குனி உத்திரம், சிவராத்திரி இந்த மாதிரி டைமில் மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க. அதர் டேஸில் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கிட்ட நீங்கள் பெர்மிஷன் வாங்கிட்டு தான் உள்ளே போக முடியும். மோஸ்ட்லி அலோவ் பண்ண மாட்டாங்க. அண்ட் ரைனி சீசன்ஸில் கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா சடனாக வந்து காட்டாறு மாதிரி வருது அப்படின்னு சொல்லிட்டு அலோவ் பண்ணுறதில்ல. இது வந்து அகஸ்தியர் வந்து வர்ஷிப் பண்ண ஒரு இடம் அப்படின்ற மாதிரி இங்கே நம்புகிறாங்க. அண்ட் பல சித்தர்கள் வந்துட்டு போகிறாங்க அப்படின்றதும் நம்புகிறாங்க. ஈவன் இப்போ கூட சில பேருக்கு சித்தர்கள் வந்து அங்கே தெரிகிறதா சொல்கிறாங்க. இதெல்லாம் மீறி நீங்கள் வந்து ரொம்ப ட்ரெக்கிங்க்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடான ஒரு பர்சனாக இருந்தால் இங்கே கண்டிப்பாக போங்க. உண்மையிலே என்ஜாய் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஒர்த்தான ஒரு பிளேஸ் இது. இது எக்ஸாக்டாக எப்படி எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து வாத்ராப்னு ஒரு இடம் இருக்குது. அங்கேருந்து பக்கம் அந்த வாத்ராப்லேருந்து எக்ஸாக்டாக 10 kilometers இது. இந்த ஹில் வந்து ஒரு வெஸ்டர்ன் காட்ஸ் ஹில் தான் இது. இந்த சதுரகிரி ஹில் ட்ரெக்கிங் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அட்வைஸ் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, ஒரு 1 month or 2 month வந்து நீங்கள் டெய்லி வந்து ஒரு வாக்கிங் அண்டு ஜாக்கிங் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா அங்கே நிஜமாக சொல்கிறேன் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஏன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் டோட்டலாகவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபுட் ஒர்க் நிறைய பண்ண வேண்டி வரும். அண்ட் இன்னொன்று, என்ட்ரன்ஸ்லேயே வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் வந்து எடுத்துக்கோங்க.
ஸ்டிக் இல்லாமல் நிறைய இடத்துல பேலன்ஸ் பண்ணி நடக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு கை பிடிக்கிறதுக்கு எதுவுமே இருக்காது. ஸோ நீங்கள் ஸ்டிக்கை வச்சு மட்டும்தான் பண்ண முடியும். இதையும் நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த இடம் பேர் பார்த்தீங்கன்னா வழுக்குப்பாறைன்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப பெரிய ஒரு பாறை, பட் சேஃப்டியே இல்லாத ஒரு இடம் இது. ஏன்னா கொஞ்சம் அப்படி நீங்கள் தெரியாமல் ஸ்டெப் வச்சாலும் அப்படியே ஒரு ஸ்லோப்பில் போய்ட்டு நீங்கள் விழ வேண்டியிருக்கும். அதனால தான் இதுக்கு வழுக்குப்பாறைன்னு வச்சுருக்காங்க. இந்த இடம் கிராஸ் பண்ணும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக கிராஸ் பண்ணுங்கள். வழுக்குப்பாறை தாண்டி அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே சங்கிலிப்பாறை அத்தி ஊத்துன்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் வரும். இந்த இடம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ராக்ஸ் நிறைய வரும் கண்டினியூஸாக, அதனால் சங்கிலிப்பாறைன்னு வச்சுருக்காங்க. அண்ட் இங்கேயும் வந்து ஒரு ரன்னிங் வாட்டர் ஊற்று ஒன்று இருக்குது. ரொம்ப நிறையவே வாட்டர் இங்கே போகிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். இங்கே போகும்போது உங்களுக்கே வந்து அது தெரியும். அண்ட் கிளியர் வாட்டர் ஆல்சோ. நீங்கள் இங்கேயே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். இதை கிராஸ் பண்ணி நம்ம போனோம்னா இதுக்கப்புறம் ஆக்சுவலி இதுக்கு முன்னாடியே வந்து அந்த இது எல்லாமே முடிஞ்சு போச்சு. கான்க்ரீட் ஸ்டெப்ஸ் எல்லாமே முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ராக்ஸ் மட்டும்தான் வரும். நீங்களே பார்ப்பீங்க வீடியோவில். இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இசட் ஷேப்பில் இருக்கும். கம்ப்ளீட்டாக ஒரு ஹைட்டான ஒரு பிளேஸ். கீழேருந்து அப்படியே மேலே வந்து ஒரு ஸ்கை லிமிட்டுக்கு போகிற மாதிரியே இருக்கும். நீங்கள் இங்கே கீழே கிரவுண்ட் லெவல்லேருந்து பார்த்தீங்கன்னா மேலே அப்படியே ஒரு 60 டிகிரி மேலே பார்த்தீங்கன்னா தான் தெரியும், அந்தளவுக்கு ஹைட்டில் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா கோணத்தலை வாசல்ன்ற மாதிரி ஒரு பிளேஸு. இதுவும் சேம். இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே இதே மாதிரி தான். ஃபுல்லாகவே ஹார்டாக வந்து கம்ப்ளீட் ஃபாரஸ்ட்டில் போகிற மாதிரி தான் உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். நாங்கள் போனது ஒரு மிட் டேன்றதுனால ரொம்ப வெயில் அனல் அப்படி இருந்தது. நீங்கள் எர்லி மார்னிங்கோ இல்லை ஈவினிங்கோ இந்த இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா இந்த இடம்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பச்சரிசி பாறைன்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ். சேம் இது என்ன நேமில் அவங்க அப்போ வச்சுருக்காங்கன்னு தெரியல. நிறைய இந்த மாதிரி தான் இங்கே நேம்ஸ் வந்து போட்டிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி ராக்ஸ்லாம் கொஞ்சம் பெருசாகவும் சின்னதாகவும் இருக்குது. டோட்டல் சதுரகிரி மலை ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து எந்த நெட்வொர்க்குமே கிடைக்காது. ஸோ மொபைலை நீங்கள் ஃப்ளைட் மோடில் போயிட்டு வரது தான் பெட்டர். ஏன்னா சர்ச் பண்ணியே பேட்ரி வேஸ்ட்டாக போயிடும். ஆல்மோஸ்ட் 85% நீங்கள் கிராஸ் பண்ண அப்புறமா பலாவடி கருப்பசாமி கோயில்னு ஒரு ஸ்பாட் வருங்க. அந்த ஸ்பாட்டில் தான் வந்து ஒரு சில்டு வாட்டர் ஒரு ஏரியா வரும். அங்கே வந்து நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு போகிறது நல்லாயிருக்கும். ஏன்னா அதுதான் வந்து ரொம்ப நியர்பை வந்துட்டோம் நம்ம. இதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ளேயே வந்து நீங்கள் ரீச் பண்ணிடுவீங்க டெஸ்டினேஷனை. இந்த இடம் வந்து ரொம்ப சில்டாக இருக்கும். ரொம்ப ஃப்ரெஷ்ஷான வாட்டர், க்ளீன் வாட்டர். இங்கே நாங்களும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு தான் மேலே போனோம். இந்த இடம் போனாவே நீங்களும் ரெஃப்ரெஷ் ஆவீங்க. இதை நீங்கள் குளித்த உடனே நீங்கள் இவ்வளோ தூரம் வந்த டயர்ட்னஸே போயிடும். அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை தாண்டின உடனே கொஞ்சம் தூரத்துலேயே மார்க்கெட் ஏரியாஸ் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் ஒரு மாதிரி ஷாப்ஸ்லாம் தெரியுது. பார்த்தீங்கன்னா அதுதான் மார்க்கெட்டு. இப்போ இது வந்து ஒரு ஃப்ளாட் ஏரியா மாதிரி இருக்குது. இங்கே இப்போ கொஞ்சம் நேரம் இதே மாதிரி தான் இருக்கும். இந்த மார்க்கெட் ஏரியாவை நம்ம வந்து இப்போ கிராஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் தூரம் ஒரு 1 கிலோமீட்டரில் வந்து நம்ம டெஸ்டினேஷன் வந்துடும். அதை தாண்டி இப்படி வந்துட்டோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா இப்போது மறுபடியும் அந்த கிரவுண்ட் ஏரியாவிலேருந்து ஸ்லைட்டாக ஒரு அப்வர்ட்ஸில் ஒரு ஏரியா போகுது. இப்போதைக்கு இது சாண்டு, சின்னதாக ராக் அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து கொஞ்சம் ஸ்டெப்ஸ் இருக்கும். அந்த ஸ்டெப்ஸ் வந்து கொஞ்சம் மறுபடியும் ஹைட்டில் போகுது. லாஸ்ட் ஒரு ஏரியாவில் மேலே பார்த்திங்கன்னா 2 டெம்பிள்ஸ் இருக்குது. ஸ்ரீ சந்தான மகாலிங்கம் அண்டு ஸ்ரீ சுந்தர மகாலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கோயில் வந்து இந்த பக்கம் ரைட் சைடில் கொஞ்சம் தூரம் தான். மறுபடியும் லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா ரொம்ப பீக்கில் போகும். இது நான் இவ்வளோ தான் எடுத்திருக்கேன். இவ்வளோ தான் இந்த ஏரியா. பார்த்திங்கன்னா மேலே போகிறதுக்கு எங்களுக்கு வந்து 3 hours மேலே ஆச்சு. பட் ரிட்டன் நாங்கள் வந்து 2 hours வந்துட்டோம். 1 hour 45 minutes வந்துட்டோம். ரிட்டன் வந்துட்டு உடனே நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃப்யூச்சரில் நான் இது மாதிரி நிறைய ட்ராவல் வீடியோ போடலான்னு இருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சதீஷ் ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனல். பாய்.